ஒவ்வொரு நடுத்தர மனிதனுக்கும் ஒரு முகம் உலகத்துக்காக, மற்றொரு முகம் அவனது கனவுகளுக்காக. ஆனா அந்த கனவு எத்தனை பேருக்கு நிஜமாகிறது? இன்று நம்ம கதையில் அந்த கனவுக்கு பதிலாக வந்த பொறுப்பு பற்றி பார்ப்போம். இதுதான் மறைந்த கனவுகள். முரளி, 38 வயது, ஒரு தனியார் நிறுவனத்தில் கணக்கு பணியாளர். காலை 7 மணிக்கே எழுந்து குழந்தைகளுக்கு டிஃபன் பெட்டி தயார் செய்ய உதவுவான். மனைவி சுந்தரி சொல்லுவாள், முரளி, பால் கடன் செலுத்தணும், 10 நாள்தான் சம்பளத்துக்கு. அவன் சிரித்துக்கொண்டே சொல்லுவான், ஆமா, சரி பண்ணிடலாம். ஆனா அவனுக்கு நன்றாக தெரியும், சரி பண்ண முடியாது என்று. மாத சம்பளம் வந்த 3ஆம் நாளே கையில 500 ரூபாதான் இருக்கும். அந்த 500 ரூபாவோடே 10 நாள் எப்படி? அதுதான் அவன் தினமும் போராடும் வாழ்க்கை. கல்லூரி நாட்களில் முரளிக்கு ஒரு கனவு இருந்தது. தன் சொந்த பைக் ஒர்க் ஷாப் திறக்கணும். பைக்குகள் அவனுடைய உயிர். அவனே வடிவமைத்த பைக் மாடல்களை வரைந்து வைத்திருந்தான். ஆனா அப்பா மரணமடைந்த பிறகு எல்லாம் மாறிப்போச்சு. வேலை தேவை, வீட்டு கடன், பொறுப்பு எல்லாம் ஓரமாய்ப்போச்சு. இன்னொரு வருடம் பணம் சேமிக்கிறேன், அப்புறம் தொழில் தொடங்குறேன் என்று நினைத்தான். அதுதான் 10 வருடம் ஆயிடுச்சு. ஒரு நாள் அலுவலகத்தில் மேலாளர் சொன்னார், முரளி, ப்ராஜெக்ட் டிலே ஆகுது, அடுத்த மாத சம்பளம் தாமதமாகத்தான் வரும். அந்த ஒரு வார்த்தை அவனை நசுக்கியது. வீட்டுக்கு போனதும் மனைவி சொன்னாள், பள்ளி பஸ் கட்டணம் செலுத்தணும், இல்லனா புள்ளையே நிறுத்திடுவாங்க. அவன் தலை குனிச்சான். சம்பளம் தாமதமாச்சு. அவள் அமைதியாகி போனாள். அந்த இரவு இருவரும் சாப்பிடாமலே படுத்தார்கள். அவள் சொன்னாள், நம் பிள்ளைகள் படிக்கணும் முரளி, நம்ம சின்ன கனவுக்காக பெரிய பொறுப்பை இழக்கக்கூடாது. அவன் சிரித்தான். ஆனா அந்த சிரிப்புக்குள் வலி இருந்தது. கண்களில் கண்ணீர் இருந்தது. ஒரு நாள் மாமனார் திடீரென்று உடல்நிலை மோசம். மருத்துவர் சொன்னார், உடனே ஆபரேஷன் செய்யணும். செலவு 80,000 ஆகும் என்றார் மருத்துவர். அவனிடம் இருந்தது 15,000 ரூபாய் மட்டும். அவன் ஓடிப் பிணங்கினான். கடன் வாங்கினான். மனைவியின் தாலிச்சேனை அடமானம் வைத்தான். மருத்துவமனையில் நின்று கொண்டிருந்த முரளி நினைத்தான், இதுதான் வாழ்க்கை. கனவு முக்கியமா, இல்லை குடும்பமா? அவன் முடிவெடுத்தான். இப்போ குடும்பம் முதல்ல, கனவு பின்னாடி. அந்த முடிவு அவனுடைய மனசை நொறுக்கியது. ஒரு நாள் அவனுடைய மகன் ஆதித்யா சொன்னான், அப்பா, நான் பெரியவனாகி ரோபோட் வடிவமைக்கணும். அவன் சிரித்தான். நிச்சயமாமா, நீ முடிப்ப. ஆனா அந்த ஒரு வார்த்தை அவனுள் புதைந்திருந்த கனவை மீண்டும் உயிர்ப்பித்தது. அவன் பழைய நோட்புக்கை எடுத்தான். தூசி படிந்திருந்தாலும் அந்த பைக்கின் ஸ்கெட்ச் இன்னும் உயிரோடு இருந்தது. இதுதான் இதைத்தான் நான் மறந்துட்டேன். அவன் இரவு நேரங்களில் ஸ்பேர் பார்ட் சேகரிக்க ஆரம்பித்தான். சனி ஞாயிறு பழைய பைக்குகளை சரி பண்ண ஆரம்பித்தான். மனைவி சுந்தரி சொன்னாள், நீ உன் கனவை மீண்டும் தேடுறே முரளி, அதே போதும். மெல்ல மெல்ல வாடிக்கையாளர்கள் வர ஆரம்பித்தார்கள். சில தோல்விகள் வந்தன. ஆனா அவன் விட்டு கொடுக்கவில்லை. அவன் சம்பளம், கடன், பொறுப்பு எல்லாவற்றையும் சமநிலையாக்கி கனவை வளர்த்தான். 5 வருடங்கள் கழித்து அந்த சிறிய குடிசை ஒர்க் ஷாப் இன்று பெரிய பெயர் பெற்றது, முரளி மோட்டார்ஸ். அவன் மகன் ஆதித்யா சொன்னான், அப்பா, உன்னைப் போல நானும் என் கனவை கைவிட மாட்டேன். முரளி சிரிக்கிறான். நான் கனவை மறந்துட்டேன், ஆனா கனவு என்னை மறக்கல. வாழ்க்கையில் பணம் தேவை, ஆனா அது நம்ம கனவுக்கு பதிலாக இருக்கக்கூடாது. பொறுப்பும் கனவும் இரண்டும் எதிரிகள் அல்ல, அவை நம் வாழ்வின் 2 சிறகுகள். நீங்கள் யாராக இருந்தாலும் கனவை விடாதீங்க. ஏனெனில் கனவு தள்ளிப் போகலாம், ஆனால் மறைந்து விடாது என்று நினைவுபடுத்தி, மீண்டும் ஒரு கதையில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அமுதன்.